தவறாக சென்றால் ஆபத்து. அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் உருவாகும் ராஜயோகம் உங்களை உயர்த்த தயாராக உள்ளது. இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே தனித்துவமான குணாதிசயங்களை உடையவர்கள். இவர்களை பார்த்தாலே ஒரு வகையான நாகரிகம், கண்ணியமான நடத்தை, அழகான பேச்சுத்திறன் ஆகியவை வெளிப்படையாகவே தெரியும். துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அங்கே ஒரு சமநிலையும் அமைதியும் உருவாக்கும் தன்மை கொண்டவர்கள். இவர்களின் சிந்தனை மிக நுணுக்கமானது. எந்த விஷயத்தையும் ஒரு பக்கம் பார்த்து முடிவு செய்யாமல் இரு பக்கங்களையும் கவனமாக ஆராய்ந்து சரியான முடிவை எடுப்பார்கள். இதனால் இவர்களை சுற்றியிருப்பவர்கள் அவர்களிடம் ஆலோசனை கேட்பதும் மிகவும் சாதாரணமான விஷயமாகிவிடும். இவர்களின் மனம் மிக மென்மையானது. பிறரின் உணர்வுகளை மதிக்கும் குணம் இவர்களுக்குள் அதிகம். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகவும் கவர்ச்சிகரமான ஆளுமையை கொண்டவர்கள் என்று கூட சொல்லலாம். இவர்களின் முகத்தில் இருக்கும் இயற்கையான ஈர்ப்பு, பேச்சில் எடுக்கும் இனிமை, நடையில் எடுக்கும் நாகரிகம் இவையெல்லாம் சேர்ந்து இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும். பலரையும் தன்னிடம் ஈர்க்கும் காந்த குணம் இவர்களுக்குள் இயல்பாகவே இருக்கும். சில சமயம் இவர்களை சந்திக்கும் மக்கள் இவர்கள் பேசுவதில் ஒரு விதமான மந்திரம் இருக்கிறது என்று கூட கூறுவார்கள். அதாவது இவர்களின் வார்த்தையில் மக்களை கவரும் சக்தி இருக்கும். அதனால் சமூகத்தில் நல்ல பெயர், மரியாதை, புகழ் ஆகியவை இவர்களுக்கு எளிதாக கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். துலாம் ராசிக்காரர்கள் சமநிலையை மிகவும் விரும்பும் மனிதர்கள். எந்த விஷயத்திலும் அளவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதே இவர்களின் அடிப்படை சிந்தனை. குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கூட அமைதியாக பேசி தீர்க்க முயற்சிப்பார்கள். சண்டை, வாக்குவாதம் போன்றவற்றை விரும்பாதவர்கள். இவர்களுக்கு மன அமைதி மிகவும் முக்கியமானது. இதனால் தங்களையும் சுற்றி உள்ளவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்வார்கள். வாழ்க்கை முறையில் துலாம் ராசிக்காரர்கள் அழகையும் நாகரிகத்தையும் மிகவும் விரும்புவார்கள். வீடு, அலங்காரம், அழகான உடைகள், சுத்தமான சூழல் போன்றவற்றில் இவர்களுக்கு அதிக விருப்பம் இருக்கும். கலை, இசை, நடனம் போன்ற அழகிய விஷயங்களின் மீது ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். இதனால் இவர்களில் பலர் கலைத்துறையில் சிறந்து விளங்கும் வாய்ப்புகள் கூட உள்ளது. மேலும் மனிதர்களுடன் நல்ல உறவு வைத்துக் கொள்வதில் இவர்களுக்கு தனித்திறமை இருக்கும். தொழில் வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள். கூட்டாக வேலை செய்வது, மக்களுடன் தொடர்பு கொண்டு செயல்படுவது போன்ற துறைகளில் இவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சட்டம், வணிகம், கலை, ஆலோசகர் வேலை, நிர்வாகம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. பணத்தை சம்பாதிக்கும் திறமை இருந்தாலும் அதனை அழகான வாழ்க்கைக்காக செலவிடவும் விரும்புவார்கள். மொத்தத்தில் பார்த்தால் துலாம் ராசிக்காரர்கள் சமநிலையுடன் வாழ்வதை அடைந்தவர்கள். வாழ்க்கையில் சந்தோஷம், மரியாதை, நல்ல உறவுகள் ஆகியவற்றை மிகுந்த மதிப்புடன் பார்த்து கொள்வார்கள். இவர்களின் இனிய குணமும் மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறனும் இவர்களை சமூகத்தில் மதிக்கப்படும் மனிதர்களாக மாற்றுகிறது. தங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமில்லாமல் சுற்றி உள்ளவர்களின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் அமைதியும் உருவாக்கும் தன்மையை உடையவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். மேலும் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஒரு முக்கியமான பங்காற்றுகிறது என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு வந்தாலும் ஆரம்ப காலத்தில் சில சோதனைகள் இருந்தாலும் காலப்போக்கில் இவர்களின் வாழ்க்கை மெதுவாக உயர்வை நோக்கி நகரும். குறிப்பாக 30 வயதிற்கு பிறகு பல துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழும் என்று பலர் நம்புகிறார்கள். பணவரவு அதிகரித்தல், சமூகத்தில் மரியாதை கிடைத்தல், வாழ்க்கையில் நிலைத்தன்மை ஏற்படுதல் போன்ற பல நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலத்திலிருந்து தொடங்கும். இவர்களின் நல்ல மனம் மற்றும் நியாயமான சிந்தனை காரணமாக பலர் இவர்களை நம்பிக்கை உடையவர்களாக பார்க்க தொடங்குவார்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைப்பு வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஜோதிட நம்பிக்கைகள். அதாவது வாழ்க்கையில் ஒரு நாள் பெரிய உயர்வை அடைந்து மற்றவர்கள் மதிக்கும் நிலையை அடைவார்கள். சிலர் தங்கள் தொழிலில் பெரிய பதவியை அடைவார்கள். சிலர் வணிகத்தில் பெரும் லாபம் அடைவார்கள். இன்னும் சிலர் சமூகத்தில் செல்வாக்கு கொண்டவர்களாக மாறுவார்கள். இவர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் செல்வமும் செல்வாக்கும் சேர்ந்து வரும் காலம் இருக்கும். அந்த நேரத்தில் இவர்களின் வாழ்க்கை முறையே மாறி மிகுந்த வசதியுடன் வாழும் நிலையும் உருவாகலாம். வீடு வாங்கும் யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக நல்லதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் சொந்த வீடு அமைப்பது இவர்களின் பெரிய கனவாக இருக்கும். அதற்காக முயற்சி செய்தால் அது நிறைவேறும் வாய்ப்புகள் அதிகம். சில அழகான நேரங்களில் பெரிய வீடு வாங்கும் வாய்ப்பும் பெறுவார்கள். வீடு மட்டும் அல்லாமல் நிலம் வாங்குதல், சொத்து சேர்த்தல் போன்ற விஷயங்களிலும் இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். கூட கார் வாங்கும் யோகம் கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் காணப்படும் ஒரு நல்ல பலனாக காணப்படுகிறது. வசதியான வாழ்க்கையை விரும்பும் இவர்களுக்கு நல்ல வாகனம் வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும். பலர் தங்கள் முயற்சியாலும் அதிர்ஷ்டத்தாலும் வாழ்க்கையில் ஒரு முறை அல்ல பல முறை வாகனம் மாற்றும் நிலைக்கு வரலாம். சிலருக்கு தொழில் வளர்ச்சியால் அல்லது வணிக லாபத்தால் புதிய வாகனங்களை வாங்கும் சந்தோஷமும் கிடைக்கலாம்.
அதே போல பண அதிர்ஷ்டம் குறித்து பேசும்போது துலாம் ராசிக்காரர்கள் பணத்தை சம்பாதிக்கும் திறமை உடையவர்கள் என்று கூறலாம். ஆனால் அவர்கள் சம்பாதிப்பதை மட்டும் நினைக்காமல் வாழ்க்கையை அழகாக அனுபவிக்கவும் விரும்புவார்கள். இதனால் நல்ல வீடு, அழகான பொருட்கள், குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்வது போன்றவற்றில் பணத்தை பயன்படுத்துவார்கள். சில நேரங்களில் முதலீடுகள் மூலமாகவும் அல்லது வணிக வாய்ப்புகள் மூலமாகவும் எதிர்பாராத பணவரவுகள் கூட கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மெதுவாக வளர்ச்சி அடையும் ஒரு பாதையைப் போல இருக்கும். ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் பின்னர் அதிர்ஷ்டம் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். நல்ல மனசு, சமநிலை சிந்தனை, மற்றவர்களுடன் நல்ல உறவு வைத்திருக்கும் திறன், இந்த மூன்றும் சேர்ந்து இவர்களின் வாழ்க்கையை மெதுவாக ராஜ வாழ்க்கை நோக்கி முன்னேற்றும் என்று பலர் நம்புகிறார்கள். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசியினருக்கு வயிறு, முதுகு, தோல் அலர்ச்சி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்தடுத்து சுப காரியங்கள் நடக்கும். பெற்றோர் பெரியோரின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். அதிக அளவிலான யோக பலன்கள் கிடைக்கும். வயிறு, முதுகு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பகை உருவாகும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படும். உங்களை பற்றி தேவையில்லாமல் தவறாக சொல்லிக் கொடுப்பார்கள். கடன் தொல்லைகள், அவதிகள் ஏற்படும். சித்தி அல்லது அத்தைக்கு அறுவை சிகிச்சை, எலும்பு முடிவு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பாக்கியத்தில் குரு இருப்பதால் உங்களை யாரும் அசைத்து பார்க்க முடியாது. ராசிநாதனே 7ஆம் இடத்தில் இருப்பதால் பெரிய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பகையை மட்டும் இல்லாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருப்பதும் நல்லது. குருமார்கள் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷம் 80%, பொருளாதாரம் 80% நன்றாகவே இருக்கும். 6இல் சனி, சூரியன், செவ்வாய் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். மாற்றங்கள், நல்ல விஷயங்களை உடனடியாக முடித்துக் கொள்வதும் நல்லது. அங்காரகாரகன் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மகா திருஷ்டி யோகம் புதிய ஆற்றலை தரும். இத்தனை நாட்களாக உங்களை வாட்டி வதைத்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் முன்னேற்றத்தில் தடையாக இருந்த தடைக்கற்கள் அகலும். இழுபடியில் இருந்த வேலைகளை முடித்து வெற்றிகள் பெறுவீர்கள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல இடத்திலிருந்து வேலைக்கான அழைப்புகள் வந்து சேரும். நேர்காணல் முடித்து பணியில் சேர காத்திருப்பவர்கள் விரைவில் அழைப்பு கடிதங்கள் பெறுவீர்கள். பெற்றோர்கள், ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் சரியான பாதையை காட்டும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். இது ஒரு புறம் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் தங்கள் அதிபதியான சுக்கிரனின் செல்வாக்கில் கீழ் இருப்பார்கள். இது அவர்களின் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். இந்த ராசிக்காரர்கள் தாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வை பெற வாய்ப்புகள் உள்ளது. அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து நல்ல ஆதரவை பெற வாய்ப்புகள் உள்ளது. மேலும் துலாம் ராசியின் 6வது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். ஆயினும் கடின உழைப்பால் நல்ல வெற்றிகளை காண்பீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று விழிப்போடும் இருக்க வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் தலைமை பண்பு வெளிப்படும் நாளாக இது இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான திட்டமிடல் தொடங்கும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நிலவும் கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, ராசி அதிபதியான சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய 2 கிரகங்களுமே ராசியினை பார்ப்பது எல்லா விதங்களிலும் நன்மைகளை தரும் காலமாக இருக்கும். சில விஷயங்கள் கிடைக்காமல் இருந்தது தாமதமானது. பண வரவில் தடை, வாய்ப்புகள் தட்டி போனது, குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் என்று சொல்லலாம். சரியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நினைத்தது அனைத்துமே நடக்கும். உங்களை சுற்றிய சூழல் இனிமையாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பண விஷயத்தில் ஜாக்பாட் என்று கூறும் அளவுக்கு சாதகமாக இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டம் மூலம் பெரிய தொகை கைக்கு கிடைக்கும். பொருளாதாரம் மேம்படும். உத்தியோகத்தின் நிலைத்தன்மை ஏற்பட்டு கடந்த சில மாதங்களாக தடைப்பட்டிருந்த பணம் அல்லது வார கைக்கு கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் மற்றும் சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அல்லது வெளிநாடு வேற்றுமொழி பேசுபவர்கள் வெளியே பெரிய ஆதாயம், பொருளாதார முன்னேற்றமும் காணப்படும். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் அளவுக்கு வருமானமும் பொருளாதாரமும் ஏற்படும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் வருமானம் ஈட்டுவீர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாக எந்த சிக்கலும் இருக்காது. இந்த மாதத்தில் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பெரிய யோகம் காத்திருக்கிறது. அதே போல மூத்த சகோதரர்கள் அல்லது குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் 2ஆம் வாரத்திலிருந்து பொற்காலமாக இருக்கும். அயல்நாட்டு வணிகம் அல்லது அயல்நாட்டில் வேலை செய்பவர்கள், சொந்த ஊரை விட்டு வெளியில் தங்கி வேலை செய்பவர்களுக்கும் இந்த காலம் சாதகமாகவே இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய அளவுக்கு சிக்கல்கள் எதுவுமே இருக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பணம், பொருளாதார, வேலை, செல்வாக்கு என்று எல்லாமே சாதகமாக இருப்பதால் ஒரு சிலர் உங்களை ஏமாற்ற அல்லது உங்களை தங்கள் தொலைதூரத்திற்கு நல்லதற்காக பயன்படுத்த முயற்சிக்கலாம். இதனால் உங்கள் சுற்றி இருக்கும் நபர்களிடம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
மேலும் துலாம் ராசிக்கு இருக்கும் வேலையை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பாக்கியத்தில் குரு இந்த மாதம் வரை இருப்பதால் அற்புதமான நல்ல காலகட்டமாக இருக்கும். வீட்டில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். எல்லாருமே உங்களை அழைத்து பேசுவார்கள். உங்களுடைய பார்வை, திட்டமிடுதல், கலாச்சாரம் எல்லாமே சரியாக இருக்கும். இந்த மாதம் முதல் அடுத்த மாதம் வரை வேலையில் நிறைய சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. 10ஆம் இடத்தில் குரு வந்து அமர்வதால் கண்டிப்பாக இடமாற்றம், வேலை மாற்றம், துறை மாற்றம், அலைச்சல்கள் நிறைந்த வேலை போன்றவை அமையும். கன்சல்டன்ட் உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். புது வேலை, புதிய தொழில் ஆரம்பிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஒப்பந்தம் போடுவது, வாடகை வருமானம், வியாபாரம் செய்வது, நிர்வாகம் பார்க்கக்கூடிய வியாபாரம், சப்கான்ட்ராக்ட் கிடைப்பது போன்ற யோகங்கள் உண்டாகும். 10ஆம் இடத்தில் குரு திரிகோணத்தில் சனி வரும்போது வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோகம், வியாபாரத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும். வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்களுக்கு நன்றாக இருக்கும். பள்ளிகள், கல்லூரிகள், வங்கிகளில் வேலை கிடைக்கும். துலாம் ராசியை பொறுத்தவரை உங்கள் மேலதிகாரிகளுக்கு அட்வைஸ் கொடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது. மற்றவர்களை நம்புவதை தவிர்ப்பதும் நல்லது. வேலையில் மாற்றங்கள் ஏற்படும். வீட்டில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். தாயின் உடல்நிலை, பாட்டி தாத்தா உடல்நிலையில் கவனம் தேவை. காசு பணத்திற்கு எந்தவிதமான பஞ்சமும் இருக்காது. வீட்டில் சுபிக்ஷம், மன நிம்மதிகள் ஏற்படும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான விஷயங்களை வீட்டில் ஆலோசித்துவிட்டு செய்வது நல்லதை தரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அத்தியாவசியமான விஷயங்கள் நன்றாக இருக்கும். கடன் கம்மியாகும் வாய்ப்புகள் உள்ளது. மாணவர்களுக்கு கல்விகள் நன்றாக இருக்கும். இன்ஜினியரிங் துறையில் பெரிய அளவுக்கு சாதிக்கும் யோகங்கள் உண்டாகும். தொழில்நுட்பம், பொறியியல் சார்ந்த துறை, மருத்துவம் சார்ந்த துறை, மீடியா துறை நன்றாக இருக்கும். காஞ்சிபுரத்தில் உள்ள பெருந்தேவி தாயாரை வழிபாடு செய்வது நல்லது. திங்கட்கிழமை காலையில் 6 முதல் 7 மணி வரை சென்று சுவாமி தரிசனம் செய்வதும் நல்லது. 100% முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை சதய நட்சத்திரம் ராகுவின் சாரத்தில் இருப்பதால், ராகு வெளிநாடுகளை குறிப்பதாலும், செவ்வாய் போருக்கு காரகம் என்பதாலும் வெளிநாடுகளில் அடிக்கடி உரிமை போர்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடக்கும். உணவு தானியங்கள், விவசாயங்கள் தலை தூங்கும். மக்களிடம் பொருளாதார முன்னேற்றம் காணப்படும். ஆடம்பர பொருட்கள் மீது மக்களுக்கு ஆசைகள் இருக்கும். தனிநபர் கடன்கள் அதிகமாகும். விஞ்ஞான வளர்ச்சி அபரிவிதமாகும். தொழில் வளம் பெருகும். புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்படையும். உங்கள் ராசிக்கு நிச்சயமாக இந்த புத்தாண்டு மிக மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக விளங்கும். கடந்த கால கசப்பான நிகழ்வுகளுக்கு இந்த ஆண்டு நற்பலன்கள் மூலமாக நன்மைகளை காண முடியும். சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடமான உபஜய ஸ்தானத்தில் இருப்பதால் பல நன்மைகளை வாரி வழங்குவார். புதிய தொழில் மூலமாக நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். வழக்குகள் வாபஸாகும். பங்காளிகளுக்குள் இருந்து வந்த சண்டைகள் முடிவுக்கு வரும். பெரிய மனிதர்கள் உதவிகளும் அவர்களின் ஆதரவும் கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கையும் பிறக்கும். குரு பகவான் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தொட்ட காரியம் யாவும் வெற்றிகளை தேடி தரும். பணவரவுகள் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும். கணவன் மனைவி உறவு பலப்படும். புதிய தொழில் மூலமாக நல்ல லாபத்தை பெறுவீர்கள். கடன்கள் சிறுக சிறுக அடைப்படும். கணவன் மனைவி உறவு பலப்படும். பண சேமிப்புகள் உண்டாகும். கொடுத்த பணம் வசூலாகும். நீண்ட கால இழுபடியில் இருந்து வந்த விவகாரங்கள் முடிவுக்கு வரும். இந்த மாதம் வரை நடைபெறக்கூடிய குரு பயிற்சியில் குரு ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு சென்றாலும் இனிமேல் அதிசார கதியாக 11வது வீடான லாபஸ்தானத்திற்கு வந்து வரை யோகங்கள் வாடி வழங்குவார். கேது 11ஆம் லாபஸ்தானத்தில் இருப்பதால் கேதுவால் நன்மைகள் உண்டாகும். தேக ஆரோக்கியம் நன்றாக காணப்படும். மருத்துவ விரை செலவுகள் கட்டுக்குள் வரும். தீராத நோய் தீர்ந்துவிடும். நாள்பட்ட நோய்கள் அறுவை சிகிச்சை மூலமாக நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கும். வெளிநாடு வேலைவாய்ப்புகள் உருவாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபத்தை தரும். இந்த மாதம் ராகு கேது பயிற்சியில் கேது 10ஆம் வீட்டிலும் நன்மைகளை வழங்குவார். இந்த வருடம் ராகு பகவான் மற்றும் சற்று பலவீனமாக 4 மற்றும் 5ஆம் இடங்களில் வலம் வருவதால் சற்று எச்சரிக்கையாக இருக்கவும். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் மிகுந்த கவனத்தை செலுத்துங்கள். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். முன்கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது. சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து போவதும் நல்லது. புதிய நபர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனம் தேவை. பெரிய தொகைகள் கஷ்டம் அடைய சாத்தியம் உண்டு. இது ஒரு புறம் இருந்தாலும் துலாம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோக பலத்தை அதிகளவில் பெறக்கூடிய நல்ல காலகட்டம். நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வயிறு, முதுகு, தண்டுவட கோளாறுகளில் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். மேல் அதிகாரிகள் விஷயத்தில் இருந்து வந்த அனைத்து தடைகளும் தவிடு பொடியாகும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான அமைப்புகள் உண்டாகும். செல்வாக்குகள் கூடும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறுவது யோக பலத்தை அதிகளவில் பெற்றுத்தரும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். அவர்களுடைய படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும் நல்ல காலகட்டம். சொத்துக்களை விற்பது, வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும். மனதில் இருந்து வந்த குறைகள் நீங்கும். தைரியங்கள் ஏற்படும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் உண்டாகும்.
பிள்ளைகளின் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அடுத்தடுத்து நன்மைகள் கைகூடும். மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கைகளும் உண்டாகும். தலை, சளி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. புதிய கண்ணாடிகளை வாங்குவீர்கள். பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கும். திரிகோணத்தில் குரு இருப்பது பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொறுப்புகள் வந்து சேரும். வெளியூர் சொல்லும் யோகங்கள் உண்டு. மனதிடம் அதிகரிக்கும். பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். மிகப்பெரிய தன்னம்பிக்கைகள் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். எல்லா விஷயங்களிலும் வெற்றிகள் ஏற்படும். வீட்டில் எதிர்பாராக இருந்த பெரியவர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள். மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை 6ஆம் வீட்டில் அமைகிறது. இது இந்த ராசிக்காரர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கடன்களை அடைக்க உதவும். இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் எதிரிகளை வெல்வார்கள். ஆரோக்கியம் முன்பை விட மேம்படும். இருந்தாலும் இந்த நேரத்தில் மற்றவர்களின் வாகனங்களை ஒட்டுவது நல்லதல்ல. மேலும் துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வசதிமிக்க குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருடன் திருமணம் நடைபெறும் வாய்ப்புகள் உருவாகும். காதல் தொடர்பான முயற்சிகளில் நீங்கள் வெற்றிகள் பெறுவீர்கள். திடீரென பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. திருமண வாழ்வில் நிலவி வந்த சிக்கல்கள் தீர்ந்து மகிழ்ச்சிகள் பெருகும். வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றன. தொழில், வேலை அல்லது வணிகம் சார்ந்த நோக்கங்களுக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை முறைக்கு பழகிக் கொள்வீர்கள். பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும். அதேபோல் நேர்மறையான மாற்றங்கள் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நிதி நிலைமை வலுவடையும். உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். நிதி சிக்கல்கள் முடிவுக்கு வரும். வணிக வளர்ச்சிக்கு புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஏனென்றால் துலாம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இந்த மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே நல்ல பலன்கள் கொடுத்து கொண்டிருக்கும் சனியுடன் சூரியன் அமர்கிறார். பாவ கிரகங்கள் 6ஆம் இடத்தில் இருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். தேவைப்படுவதெல்லாம் நடக்கும் காலகட்டமாக இருக்கும். 3, 6, 10, 11ஆம் இடத்தில் சூரியன் நன்மைகளை தருவார். இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் பனி போல விலகக்கூடிய நல்ல காலகட்டம். சில கடன் அமைப்புகள் ஏற்பட்டாலும் அவை வளர்ச்சிக்கான கடன்களாக இருக்கும். நல்ல விஷயங்களுக்கான கடன்களாக வீட்டுக்கடன், வாகனக்கடன், இடத்திற்கான கடன் போன்றவைகள் ஏற்படும். தொழில் நன்றாக இருக்கும். வேலை நன்றாக இருக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அரசு ஊழியர்களுக்கு சாதகமான பதில்கள், சம்பள உயர்வுகள் கிடைக்கும். நிர்பந்தத்தால் இந்த வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, ஷிப்டுகளில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை மாற்றம் உண்டாகும். வருகிற மாதங்கள் எல்லாம் கோச்சார ரீதியாக உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதனால் அடிப்படை விஷயங்களில் எந்தவித குறைபாடுகளும் ஏற்படும். பணம் நன்றாக சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் கைகூடும் அமைப்புகள் உண்டு. எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். சொந்த வீடு, இடம், வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள், பாதிப்புகள் எல்லாம் பரிபூர்ணமாக நீங்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் ஏற்படும். கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். புதிய கடன்களை வாங்கும் யோகங்கள் உண்டாகும். முதலீடுகளில் அனுகூலங்கள் ஏற்படும். கடன்களை அடைக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொட்டது துலங்கும் நல்ல மாதமாக இருக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்கள் காதல் உணர்ச்சியில் மிகவும் மென்மையான மனம் கொண்டவர்கள். ஒருவரை விரும்ப ஆரம்பித்தால் அவர்களை முழு மனதுடன் மதித்து நேசிப்பார்கள். இவர்களின் காதலில் போலித்தனம் இருக்காது. உண்மையான பாசமும் அக்கறையும் இருக்கும். தங்கள் மனதில் இருக்கும் உணர்ச்சிகளை அழகாகவும் மரியாதையாகவும் வெளிப்படுத்தும் தன்மை இவர்களுக்குள் இருக்கும். அதனால் இவர்களுடன் இருக்கும் உறவு பெரும்பாலும் இனிமையாகவும் அமைதியாகவும் இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் காதலில் புரிதலை மிகவும் முக்கியமாக கருதுவார்கள். ஒருவரை நேசிக்க ஆரம்பித்தால் அவர்களின் சந்தோஷத்திற்காக பல தியாகங்களையும் செய்ய தயங்க மாட்டார்கள். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் துணையை மிகவும் மதிக்கும் மனிதர்கள். உறவில் சமநிலை இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருக்கும். காதல் என்பது ஒருவரை மட்டும் பற்றி அல்ல, இருவரும் சமமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் மனதில் ஆழமாகவே இருக்கும். அதனால் தங்கள் காதல் வாழ்க்கையை மிகவும் கவனமாகவும் மரியாதையுடனும் நடத்துவார்கள். பலருக்கும் இவர்களுடன் இருக்கும் உறவு வாழ்க்கையின் இனிமையான அனுபவமாகவே மாறும். திருமண வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக நல்ல துணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலைக்க வேண்டும் என்பதே இவர்களின் எண்ணம். கணவன் அல்லது மனைவி என்ற நிலையை மிகவும் பொறுப்புடன் ஏற்றுக்கொள்வார்கள். குடும்ப உறுப்பினர்களை மதித்து நடத்தும் குணம் இவர்களுக்குள் இருக்கும். சண்டைகள் வந்தாலும் அதை பெரிதாக்காமல் சமாதானமாக தீர்க்க முயற்சி செய்வார்கள். இதனால் இவர்களின் குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் அமைதியாகவே இருக்கும். திருமணத்திற்கு பிறகு பல துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று கூறலாம். சிலருக்கு திருமணத்திற்கு பிறகு தொழிலில் உயர்வுகள் கிடைக்கும். சிலருக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடும். அதாவது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் காலமாக திருமண காலம் அமையலாம். தங்கள் குடும்பத்திற்காக கடினமாக உழைத்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சிகள் செய்வார்கள். வெளிப்படையாக அமைதியாகவும் சிரிப்புடனும் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களின் மனதில் பல ஆழமான சிந்தனைகள் இருக்கும்.
பல விஷயங்களை வெளியில் சொல்லாமல் உள்ளத்தில் வைத்துக் கொள்வார்கள். சில நேரங்களில் அவர்கள் அமைதியாக இருப்பதை பார்த்து மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் அனைத்தையும் கவனமாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு நீதி உணர்வு மிகவும் அதிகம். எவருக்கும் அநியாயம் நடந்தால் அதை அமைதியாக பார்த்து கொள்ள மாட்டார்கள். சரியான நேரத்தில் தங்கள் கருத்தை தைரியமாக சொல்லும் திறன் இவர்களுக்குள் இருக்கும். அதே சமயம் மற்றவர்களின் உணர்ச்சிகளை காயப்படுத்தாமல் பேசும் நாகரிகமும் இருக்கும். இந்த குணம் காரணமாக பலர் இவர்களை மதிப்பு நட்பாக இருக்க விரும்புவார்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை சமநிலை நடத்தும் திறமை நண்பர்கள். அழகான சிந்தனை, நல்ல மனசு, மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறன், அமைதியை விரும்பும் மனப்பான்மை, இந்த எல்லா குணங்களும் சேர்ந்து இவர்களை ஒரு தனித்துவமான மனிதர்களாக மாற்றுகின்றன. வாழ்க்கையில் சில சோதனைகள் வந்தாலும் அவர்களை மன உறுதியுடன் அதை சமாளித்து முன்னேறுவார்கள். அவர்களின் நல்ல குணம் மற்றும் மனிதர்களுடன் நல்ல உறவை உருவாக்கும் திறன் காரணமாக பலருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமான மனிதர்களாக மாறுவார்கள். மெதுவாக முன்னேறி ஒரு நாள் வசதியான வாழ்க்கையை அடையும் திறன் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்று பலர் நம்புவார்கள். அமைதி, மரியாதை, சந்தோஷம் ஆகியவற்றை இணைத்து வாழும் வாழ்க்கைதான் துலாம் ராசிக்காரர்களின் உண்மையான சிறப்பு என்று கூட சொல்லலாம்.